அன்பு நேர்களே, இது ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்த செய்தி. ஒரு ஆகஸ்ட் மாதம் இருந்து சுமார் 4 மாதங்களாக ஆப்பிரிக்க நாட்டை கிளிகொள்ள வைத்தவன், பீதி ஆக்கின ஒரு மத போதகராம். லூசிப் பண்டாராம். லூசிலானே மெண்டல் அப்படி சொல்ற மாதிரி மிக மோசமான ஒரு கொள்ளைக்காரனாக இருந்து அந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி மிகப்பெரிய கோடிக்கணக்கான வசூலை பெற்றிருக்கின்றான். அவன கதை என்ன? கிறிஸ்துமஸ் தினத்தாண்டு உலகம் அழிய போகுதாம். அப்படிங்க அப்பா, அவர்தான் ஒரு தீர்க்கதரிசியாம். அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மத போதனை. அவனை பார்த்தாலேயே மத போத போட்டோலாம் தாரோம் வீடியோ நமக்கு இப்பதான் அது கிடைச்சிச்சு, இல்லாட்டி எப்பயும் தந்திருக்கலாம். இப்போதான் இது உலக நாட்டுக்கு இந்த செய்தி வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது. அதாவது இது எங்க நாண்டா கானா நாடு. கானா என்றால் இது ஒரு கினியா வளைகுடாவில் உள்ள ஒரு துடிப்பான மேற்கு ஆப்பிரிக்க நாடாகும். கானா நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி கடல்கள், காடுகள், இயற்கை வளங்கொண்ட தங்கம். அங்கேயும் கோல்ட் தான் இருக்குது. இதன் தலைநகரம் என்றால் ஆக்ரான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் அங்கட உள்ள அவங்களோட ஒபிஷியல் லாங்குவேஜ். 57ஆம் ஆண்டு சேர்ந்து இந்த கொலனித்துவ இந்த கொலனிலிருந்து ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு சஹாரா ஆப்பிரிக்க நாடு இதுவாகும். கானா கோட் ஐவரி, புர்கினா பாசோ மற்றும் கொடோகோவை எல்லையாக கொண்ட ஒரு நாடு. அடிச்சு பாருங்க, எங்கெல்லாம் கண்டுபிடிக்க எண்ணெய் கண்டுபிடிப்பு உட்பட அந்த நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார ஆற்றலுக்காக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது கானாவில். அங்கேயும் இந்த ஒயிலுக்காக யாராலும் பேட்டை அடிப்பகலாம். அதுலதான் ஒரு மத போதகர் வாரான், எபனோவா. இந்த கானா நாடு ஒருத்தன் மாறான். கிறிஸ்துமஸ் தினத்தாண்டு நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு உலகம் அழியுதான். எங்கால் அழியுது? மிகப்பெரிய வெள்ளம் போடுதான் உலகம் முழுவதும். உலக மக்கள் அழிக்கிறதுக்கு அப்படியே அழிட்டு போறதுக்கு ஒரு வெள்ளம் போடுதான். இதுல ஒரு விடயம் இருக்குத்தான். இது இஸ்லாம் மார்க்கத்திலேயும் ஒரு சொல்லப்படுவதனால் உலகம் அழிந்து கழுவப்படும், நீரால் கழுவப்படும். அது அந்த ஒன்று இருக்காது, புரியுங்களா? அது இவனுக்கு தெரியும் மழைய போறது. அது சிரிப்பா இருக்கு. இது நம்ம மார்க்கத்துக்குள்ள போகல. இது உலகத்துல இன்றைக்கு சிரிப்பாகவும் நகைப்பாகவும் சொல்லப்படும். சரி, அப்ப எப்ப டிசம்பர் 25 உலகம் அழியுது. 3 ஆண்டுக்கு இந்த டிசம்பர் 25 நேற்று இருந்து 3 ஆண்டுக்கு மிகப்பெரிய வெள்ளமா. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கதை தான். அப்ப இது எப்படி தப்புலாமண்டால், அவரு ஒரு பாய்மர கப்பல் உண்டு. 8 பாய்மர கப்பல் ஏற்கனவே ஒரு வருஷமா கட்டிட்டார். இந்த கட்டி முடிச்சிட்டு ஆகஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. உலகம் அழிய போகுதுன்னு ஒரு அலர்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த ஏழை பால மக்களை நம்பிருப்பாங்க. அவன் ஒரு பைத்தியம், அவனுக்கு பின்னால போறது பைத்தியம் தானே மறையா, நல்லதா போகும். அப்புறம் எப்படிடா அப்ப உலகம் அழியல இல்ல, அப்ப எப்படிடா டிசம்பர் மிட் நைட்டு 12 மணிக்கு பிறகு ஏன் உலகம் அழியல அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கும் ஒரு கதை சொல்லிக்கான் பாவி. அதையோ அதை நீங்க எங்க போய் இதெல்லாம் நீங்க தலையை போய் முட்டினா நான் பொறுப்பில்லாம். எல்லாரும் தலையை போய் முட்டிக்கொள்ள ஓலை எங்க இருக்காண்டு அழுது மன்றாடினேன். மனித குலத்துக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குமாறு இப்ப ஜட்ஜி கிட்ட, இது எப்படின்னு தெரியுமா? ஒரு ஜட்ஜி கிட்ட ஒரு இந்த பிள்ளை செலவு கட்டாதவங்களுக்கு, ஐயா கண்ணன் கோட்டார் அவர்களே, என்னுடைய கட்சிக்காரர்கிட்ட உழைப்பெல்லாம் குறைந்து இருக்குது, அவர் உழைக்கல, அதனால இவருக்கு இப்ப மாதம் 30-40 கட்ட முடியாது, அதனால இவரான ஒரு 10,000 கட்டலாம் ஐயோன, இதை கொஞ்சம் பார்த்து சமாளிங்கன்னு கெஞ்சுற மாதிரி இருக்குது. அப்படிதான் அந்த கோர்ட்டை நடக்குதுங்க. அழுது மன்றாடினேன், மனித குலத்திற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தேன். எனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கடவுள் உங்க மாமன் பாட்டம் பூட்டன் அப்படின்னு கொய்யாலே தனது கோபத்தை தனித்து கொண்டு உலக அழிவை தற்காலிகமாக கடவுள் ஒத்தி போட்டிருக்கார். இது எப்படி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கான். போதகரின் இந்த முரண்பாட்டு அறிவிப்பு அவரை நம்பி சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களை கடும் அதிர்ச்சியிலும் விரக்தியிலும் மாற்றி உள்ளது. இது எப்படி லூசிப் பண்டாரங்க? உலகம் அழிய போகிறது என்ற அச்சத்தில் பலரும் தங்கள் வீடுகள், நிலங்கள், கால்நடைகள் மற்றும் வாகனங்கள் எல்லாம் மிக குறைந்த விலைக்கு, அடிமாட்டு விலைக்கு விட்டுவிட்டு போதகர் அமைத்திருந்த பாதுகாப்பு கப்பல், அதான் பாய்மர கப்பல் மாதிரி கப்பல் ஒன்று கட்டிட்டாரு மரத்தாலே, அந்த பகுதியில போய் குடியேறிட்டாங்களா. அங்க ஏறினா தப்பிடலாம். தற்போது உலகம் அழியாததாலும் அழிவு ஒத்துழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதாலும் சொத்துக்களை இழந்த மக்கள் எங்கு செல்வதென்று தெரியாமல் நிற்கதியாகி நடுத்தருவிலுக்கு நிலை உருவாகியுள்ளது கானாவுல ஒரு இதுல. இது மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்கான ஒரு திட்டமிட்ட நாடகம் என பகுத்தறிவாளர்களும் ஏனைய மத தலைவரும் கடுமையாக சாடி உள்ளனர்.
உலகம் அழியாது என்பது உறுதியானதும் போதகர் பொதுமக்களின் கோபத்திலிருந்து தப்புவதற்காக கடவுள் மனமாறிவிட்டார் என்ற புதிய கதையை கூறுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இது எப்படி இருக்கு? சொத்துக்களை இழந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் போலீஸ்ல போய் முறைப்பாடு வச்சு அவரை கம்பி என்ன வச்சுக்கிறாங்க கானா போலீஸ். இது எப்படி இருக்குது? ஆக இந்த முட்டாள் கூட்டத்தை என்னன்னு நம்ம சொல்லலாம். இது இந்தியாவில தான் கூட இருக்குது. அதாவது என்ன, இந்த மோட கூட்டமும் இந்த சொல்ல போனா நம்ம எல்லாம் சொல்ல போனா வேற மாதிரி போகும். அவரோட பேர் எப்படி மனுஷன்டால் எபோ நோவா. இது உள்ளுக்கு அவரை போட்டோலாம் தாரம் பாருங்க. அவனை பார்த்தா தீர்க்கதரிசி மாதிரி இல்ல, ஒட்டு மொத்தமா ஒரு கஞ்சா குடிகாரம் சூழ் அடிக்கிற கருப்பன் மாதிரி இருக்கிறான் பாவி. உலகம் டிசம்பர் 25 வெள்ளத்தால் அழிந்து விடும் என்றும் அவருடைய பேழையில் உள்ளவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள் என்றும் கடவுள் வெளிப்படுத்தியதாக கூறும் எபோ நோவா தீர்க்கதரிசி கட்டிய 8 பேழைகளில் ஒன்றில் இடங்களை பெற காணியர்கள் விரைந்து வருகின்றனர். அவர் அந்த கட்டின பேழை இருக்கு இல்லையா, மரப்பேழை, அதுல டிக்கெட் பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் இடம் முடிக்க வந்துட்டாங்க. பஸ்ல இடம் முடிக்கிறதுக்கு. ஏன்னா டூர் போகுதானே எமலோகத்துக்கு. கானாவை சேர்ந்த தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று அறிவித்துக் கொண்ட எபோ நோவா குழப்பமாக மாறக்கூடும் என்று பலர் அஞ்சினர். அதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததை அடுத்து தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். டிசம்பர் 25 அன்று உலகம் ஒரு பேரழிவு தரும் வெள்ளத்தால் விழுங்கப்படும் என்ற அவரது எச்சரிக்கையான கணிப்பை அடுத்து இந்த கைது நடந்துள்ளது. அந்த தீர்க்க தரிசனம் அவருக்கு தெய்வீகமாக வெளிப்பட்டதாக அவர் கூறினாராம். அவருக்கு கடவுள் வந்து சொல்லிட்டாரு. நடுராத்திரியில அவங்க சொல்லுவாங்க தீர்க்க சரிசி எடுங்கடா தும்பு காட்டுகளே. டிசம்பர் 25 மற்றொரு சுற்று உலகளாவிய வெள்ளம் மூலம் உலகம் இன்று முடிவுக்கு வரும் என்று முன்னர் கூறிய கானா தீர்க்கதரிசி எபோ நோவா இப்போது கடவுள் தனது பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்து மழை மற்றும் வெள்ளத்தை ஒத்திவைத்திருக்கின்றாராம். ஏன்னா அப்பனூட்டு கடவுள் தானே இது. மீட்பு பணி பேழையை கட்ட மக்கள் நன்கொடையாக அளித்த பணத்திலிருந்து $1,00,000 மதிப்புள்ள 2025 மாடல்ல பென்ஸ் கார் ஒன்றை வாங்கியிருக்காங்க. அப்ப உலகம் எல்லாம் அழிஞ்சு எல்லாரும் சாகுற, இவரும் மட்டும் அந்த பென்ஸ் கார்ல பயணிக்கிற உங்களோட மோட்டு கூட்டங்களா ஒன்னு மூட நம்பிக்கணும். அவங்களோட உங்களோட மூளையெல்லாம் கொத்தி கொண்டு வச்சு காக்கா கூட்டத்தில் கொண்டு வைக்கணும். என்ன மோட்டு கூட்டம், கொஞ்சம் கூட அறிவில்லையாடா? அவர் கார்ல போவார், அவர் மட்டும் தப்பிடுவார? இவங்க மரப்பேழையில போய் இடம் முடிச்சு உட்காருவாங்களாம். அவரு $1,00,000 மதிப்புள்ள பென்ஸ் கார்ல பயணிப்பாராம். எங்க இருக்குது உலகம்? டிசம்பர் 25 அன்று உலகம் அழியுமா? கிறிஸ்துமஸ் வெள்ள தீர்க்க தரிசனத்துக்கு முன்னதாக கானாவை சேர்ந்த மனிதன் கப்பலை கட்டுகிறான். அவன் தான் கட்டிதான், ஒரு வள்ளம் மாதிரி என்ன சொல்றது, பாய்மர கப்பல் அப்படி சொல்லலாமா? உலக முடிவு டிசம்பர் 25, 2025 நேற்று நிகழும் என்பதால் கடவுள் பேழையை கட்ட சொன்னதாக அவர் தான் சொல்லறான். கடவுள் தான் கட்ட சொல்லி எல்லாம். அவர் பேழையை கட்டினார். லட்சக்கணக்கான மக்கள் அவரை நம்பி தங்கள் பொருட்களை அடைத்து வித்து சுட்டு வீடுகளை விட்டு வெளியேறி பேழையில் ஏறினார்கள். கிடைச்சவனுக்கு வாசியா போச்சு. எல்லாத்தையும் அறவேலை அடிமாட்டு விலைக்கு வாங்கிவிட்டான். நேற்று 25 மேகமில்லை, வானத்திலே மேகமில்லை, மழை இல்லை, வெள்ளம் இல்லை, மின்னல் இல்லை, எதுவுமே கிடையாது. அவர்களை வீட்டுக்கு செல்ல சொன்னார் இந்த கடவுள் இந்த எபோ நோவா. கடவுள் வேறு விதமாக கூறும் வரை அவர் மேலும் பேழைகளை கட்டுவார் என்றும் கூறினார். அவர்கள் இப்போது சந்தேகத்துக்கிடமின்றி வீட்டுக்கு செல்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறப்படுகிறது. படிப்பறிவில்லா கூட்டமா தான் இருக்கணும். விஷயம் பாமா. ஆதியாகமம் 9 கடவுள் உலகை ஒருபோதும் வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தாக அவர்கள் படித்திருக்க வேண்டும். இதங்கத்துல பைபிள்ல ஆதியாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட வெள்ளத்தை உண்மையிலேயே எடுத்துக்கொள்ளாது போனாலும் இது மதத்தின் சக்தியா இல்லை, இது முட்டாள்தனத்தின் சக்தியா இல்லையா? இது என்னன்னு மதத்தில சக்தின்னு சொல்ல போறோம். இது வடிகட்டிய மூளை இல்லாத பைத்தியம் இல்லாம மெண்டல் இந்த மாதிரி கூட்டமா இல்லையாது. டிசம்பர் 25 இறுதி தீர்க்க தரிசனம் ஏன் தோல்வி அடைந்தது என்பதை கானாவின் நோவா விளக்குகிறார். எபோ நோவா சொல்றார், ஒரு பெரிய பேழையை கட்டி டிசம்பர் 25 முதல் உலகத்தை அளிக்கும் வெள்ளத்தை முன்னறிவித்த பிறகு பரவலான கவனத்தை ஈர்த்த கானாவை சேர்ந்த மனிதர் எபோ நோவா இப்ப அவர் மனுஷராயிட்டார். தீர்க்க சனிசரம் கூறப்பட்ட பேரழிவு ஏன் ஏற்படவில்லை என்பதற்கு விளக்கியும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். கிறிஸ்துமஸ் தினத்தன்று தொடங்கி உலகையே அழித்துவிடும் பேரழிவு தரும் 3 ஆண்டு மழை பொழிவு பற்றிய தெய்வீக எச்சரிக்கையை பெற்றதாக கூறி
ஆகஸ்ட் மாதமே எபோ வைரலானார். ஆகஸ்ட் மாசம் இருந்து வருது, நம்மகிட்ட கிடைக்கல. இது அப்பவே நாம் இதை உரிச்சிருக்கலாம். எபோ நோவா பேழை என்று அவர் பெயரிட்ட மர அமைப்பு தெய்வீக அறிவுறுத்தலின் கீழ் கட்டப்பட்டது என்றும் வரவிருக்கும் அழிவுக்கு முன்னதாக பொதுமக்கள் மனந்திருந்த வேண்டும் என்றும் அவர் கூறினாராம். இப்ப இந்த 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 மோட்டு கூட்டங்களுக்கு இன்னொரு விடையும் சொல்லுவோம். அண்மையில தமிழ்நாட்டுல இந்த இந்த கோயில்ல தேங்காய் உடைப்பம் இல்ல, அந்த ஒரு தேங்காய் ஏலம் போட்டு 3 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறான் ஒரு பண்ணாடை. அப்ப இந்த பரதேசி பண்ணைகளை என்ன செய்யலாம்? இதெல்லாம் ஒண்ணும் செய்யப்பட பெரிய அந்த பேலரி ரப்பர் பேழைகள் அப்படியே மூடிட்டு போட்டு. ஏன்னா அந்த உலகத்து இந்த மாதிரி கதை எடுத்துடுறீங்க. விரிவடையும் பேழையின் வீடியோக்குடன் இணைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தீவிர ஊடக கவனத்தை தூண்டியது மற்றும் கானா மற்றும் பிற நாடுகளில் இருந்து ஆர்வமுள்ள பார்வையாளர்களை அந்த இடத்திற்கு ஈர்த்தது. இருப்பினும் வியாழக்கிழமை வெளியிட்ட ஒரு வீடியோ அறிக்கையில் தீவிர பிரார்த்தனைகள், உண்ணாவிரதம் மற்றும் பிற மத தலைவர்களான ஆலோசனைகள் என அவர் விவரித்த பிறகு தனக்கு ஒரு புதிய வெளிப்பாடு கிடைத்த கூறினார். அவருக்கு ஒரு புதிய இன்னொரு புதிய தீர்க்க சரித்திரம் வந்துட்டான். அவரது கூற்றுப்படி உலகம் முழுவதிலும் இருந்து பேழையில் தஞ்சம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை அதன் கொள்ளளவை விட அதிகமாக இருப்பதை புதிய பார்வை காட்டுகிறார். அதாவது அவர் கட்டின அந்த பேழையிலே ஓவர்லோட் ஆயிட்டு, டூ மச் கிரவுட் ஆயிட்டு, அதனால கடவுள் இன்னொருக்கா ஒரு சான்ஸ் சந்திக்கிறார். அதனால தலையிடுமாறு கடவுளிடம் மந்தாடி, அதாவது இடம் டூ மச்சா போச்சு, லோட் ஆயிற்று, அதனால கடவுள்கிட்ட நான் புல்லா மந்தாடினேன். மேலும் அனைவருக்கும் இடம் அளிக்க கூடுதல் பேழையை கட்ட அதிக நேரத்தை கடவுள் அவர் கொடுத்துக்கிறார். இது ஓவர்லோட் தானே, அதனால கடவுள் அவருக்கு ஒரு புதிய ஒரு டைமை கொடுத்து இன்னொரு அடுத்த டிசம்பருக்கு மரபுறாரு. டிசம்பர் 25ஆம் தேதி இறுதி நாள் தீர்க்க தரிசனம் ஏன் தோல்வி அடைந்தது என்பதைத்தான் கானா நோவா சொல்லுகிறான். டிசம்பர் 25 முதல் ஒரு பெரிய பேழையை கட்டி உலக அழிவுகரமான வெள்ளத்தை முன்னறிவித்த பிறகு பரவலான கவனத்தை ஈர்த்த எபோ நோவா தீர்க்க தரிசனம் கூறப்பட்ட பேரழிவு ஏன் ஏற்படவில்லை என்றதுக்கு இந்த காரணத்தை காட்டாராம். எங்க போய் சொல்ல போறோம்? எபோ நோவா பேழை என்று பெயரிடப்பட்ட மர அமைப்பு தெய்வீக அறிவுறுத்தலின் கீழ் கட்டப்பட்டது என்றும் வரவிருக்கும் அழிவுக்கு முன்னதாக பொதுமக்களை மனம் திரும்புமாறும் வலியுறுத்தி இருக்கின்றாராம். விரிவடையும் பேழையின் மீடியாக்குடன் இணைந்த இந்த தீர்க்க தரிசனம் தீவிர ஊடக பிரச்சாரத்தை தூண்டியது மற்றும் கானா மற்றும் பிற நாடுகளிடமிருந்தும் ஆர்வமுள்ள பார்வையாளர்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துக்கிறாங்களாம். இருப்பினும் வியாழக்கிழமை இன்று வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ அறிக்கையில் தீவிர பிரார்த்தனைகள், உண்ணாவிரதம் மற்றும் பிற மத தலைவர்களுடன் ஆலோசனைகள் என அவர் விவரித்த பிறகு தனக்கு ஒரு புதிய வெளிப்பாடு கிடைத்ததாக எபோ கூறுகிறார். அவரது கூற்றுப்படி புதிய தரிசனம் உலகம் முழுவதிலும் இருந்து பேழையில் தஞ்சம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை அதன் திறனை விட அதிகமாக இருப்பதை காட்டுகிறது. தலையீட்டிற்காக கடவுளிடம் மந்தாடினேன், அனைவருக்கும் இடமளிக்க கூடுதல் பேழைகளை கட்ட அதிக நேரம் வழங்கப்பட்டது என்றும் இந்த லூசி கூறுது. எபோ கூறினார், கடவுள் மீட்பதற்காக வெளிப்படுத்துகிறார். நான் ஜெபித்தேன், உபவாசம் இருந்தேன், நன்கொடை அளித்தேன், கட்டினேன். என் பிரார்த்தனைகள் மூலம் எனக்கு இன்னொரு தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்தில் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பேழைக்குள் வரும் மக்களின் எண்ணிக்கையை பார்க்கும் போது பேழையின் விரிவாக்கத்தால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே தன்னுடன் பரிந்துரை செய்த மற்ற மத தலைவருடன் தான் அந்த காட்சியை பகிர்ந்து கொண்டதாகவும் அதன் பிறகு கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் இந்த லூசித்தனம் கூறுது. எனவே என்னுடன் பரிந்துரை செய்த சில பெரிய கடவுளின் மனிதர்களுடன் நான் என் காட்சியை பகிர்ந்து கொண்டேன். பரிந்துரைக்கு பிறகு நம் அனைவரையும் உள்ளடக்கிய கூடுதல் பேழைகளை கட்ட கடவுள் எங்களுக்கு சிறிது நேரம் கொடுத்துள்ளார். டிசம்பர் 25ஆம் தேதி தீர்க்க தரிசனம் ஏன் தோல்வியடைந்ததற்கான காரணம் இதுதானாம். கிறிஸ்துமஸ் தினத்தன்று தொடங்கி உலகையே அழித்துவிடும் பேரழிவுக்கு முழு காரணம் மக்கள் திருந்த வேணுமாம். என்னடா திருந்தவன். எனவே நான் மன்றாடி, அதாவது இது எப்படி தெரியுமா இருக்குது, நம்ம அதை மீண்டும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நீதிமன்றத்துல அதாவது அவரை கிளைண்டுக்காக ஒரு வக்கீல் ஜட்ஜி கிட்ட வாதாடலாம். எந்த அளவுக்கும் வாதாடலாம். கொலை குற்றம் செஞ்சவருக்கும் கனம் மன்றானது மனிதாபிமானம் கருதி இவரை புள்ள குட்டியை காப்பாத்த, இவரை குடும்பத்தை காப்பாத்த, இவருக்கு ஒரு 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 நன்னடத்தை வழங்குமாலாம், கொடுக்கலாம். அப்படித்தான் இந்த நோபா போய் மந்தாடி கேட்டுக்கிறார். அப்பாடா, இவர் புண்ணியத்துல நாமெல்லாம் தப்பித்தஞ்சாமியோ. இந்த மாதிரி பைத்தியங்கள் இருந்தால் உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும். எனவே இது ஒரு வேடிக்கையான செய்தியும்
ஆப்பிரிக்க நாடு தொட்டு மேற்குலக நாடுகளிலும் இன்றைய உலகில் இன்றைய நாள் மிகப்பெரிய பரவலாக சிரிப்பும் நையாண்டியும் பண்ணிய ஒரு செய்தியாக கொண்டு வந்திருக்கிறோம். பார்த்து நீங்களும் தலையை முட்டிக்கொள்ளுங்க. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.